தொடர்ந்து நம்ம ஈரானுடைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வந்து இஸ்ரேலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய முக்கியமான செய்திகள் வந்திருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ, பஹ்ரைன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றாக பார்த்தரலாம். இப்ப ஈரான் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க, நெத்தன்யாகு குடியிருந்த அந்த அபிஷியலான அலுவலகத்தை நாங்க தாக்கி அடிச்சிருக்கோம், உள்ளக்குள்ள நெத்தன்யாகு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால நெத்தன்யாகு உயிரிழந்திருக்காரு, அவருடைய ஆபீஸையே நாங்க ஃபுல்லாவே வந்து தகர்த்துட்டோம்னு சொல்லிட்டு இப்ப ஈரான் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. ஈரான் கிளைம் பண்ண இந்த நேரத்துல இருந்து பார்க்கும் போது கடந்த ஒரு 9 மணி நேரமாக நெத்தன்யாகு எந்த ஊடகத்துக்குமே பேட்டி கொடுக்காம இருக்காரு. இதுக்கு முன்னாடி நேத்து காலையில எல்லாம் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தவங்க இப்ப ஒரு 9 மணி நேரமா பேட்டியும் கொடுக்காமல் இருக்கிறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா இப்போது பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. நீங்க எந்த நியூஸ் போனாலும் சரி, தமிழ்லயா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்லயா இருந்தாலும் சரி, நெத்தன்யாகு உயிரிழந்துட்டாரா அப்படிங்கக்கூடிய வீடியோக்கள் தான் இப்ப வந்து கொண்டிருக்குது. இன்னும் இஸ்ரேல் வந்து வாயை திறந்து அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லல. எப்பயுமே பொதுவாக வந்து முதல்ல வந்து அவங்க தகவல் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சின்ன தாக்குதலாகவே இருந்தாலும் கூட. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆளே இல்லைங்கிற மாதிரிதான் வந்து இஸ்ரேல் சொல்றாங்க. ஆனா அங்கிருந்து வந்த ஒரு இமேஜ், இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஆபீஸை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில இவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு பிறகு விரைந்து போன வாகனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வாகனங்களாகவும் போலீஸ் வாகனங்களாகவும் இருக்கு. அங்க ஆளே இல்ல அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து போயிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்க மட்டுமே பாத்தீங்கன்னா 100கணக்கான ஆம்புலன்ஸுகளும் இன்னும் போலீஸ் அந்த சிவப்பு கலர் சைரன் வச்ச வாகனங்களும் போயிருக்கு. ஒருவேளை அதுல நெத்தன்யாகுவே இல்லைனாலும் கூட அங்க மத்த முக்கியமான நபர்கள் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு நபர்கள் வந்து அங்க போய் காப்பாத்துறதுக்கு போயிருக்காங்கனாவே அங்க வந்து மொத்தமாக ஏதோ ஒரு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது வந்து அமைச்சர்களா, இல்ல வந்து நெத்தன்யாகுவே அதுல இருந்தாரா, இல்ல வந்து அவங்க யாருமே இல்ல அங்க முக்கியமா வேலை செய்யறவங்க இருந்தாங்களா அப்படிங்கக்கூடிய பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஆம்புலன்ஸ் போயிருக்குது அப்படிங்கறதுனாலதான் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எந்த நியூஸ் வேணா நீங்க போய் பார்க்கலாம், தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே அந்த ஒரு சந்தேகத்தோட தான் வந்து இது பண்ணிருக்காங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்த உடனே வந்து தகவல் வராது. தாக்குதல் நடந்திருக்க தகவல் மட்டும் தான் வரும். உயிரிழப்பு யார் மாட்டியிருக்கா, அதுல முக்கியமானவங்க இருந்தாங்களா, இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் இருந்தாங்களா, இல்ல வந்து பிரதமரே அதுல இருந்தாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் கழிச்சுதான் அந்த தகவல் வரும். ஆயத்துல்லா குமேனி அவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு முந்தின நாளே இஸ்ரேல் வந்து கிளைம் பண்ணிச்சு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் தான் ஈரானே சொன்னாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க நிறைய பேர், இதுல வந்து நெத்தன்யாகு மாட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு வந்து பார்க்கலாம், ஏன்னா வந்து தொடர்ச்சியாக பங்கருக்குள்ளதான் வந்து நெத்தன்யாகு வந்து இருந்துட்டு இருப்பாரு. எப்பயுமே வந்து நெத்தன்யாவுக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே நெத்தன்யாவும் சரி, ட்ரம்பும் சரி, இவங்க வந்து என்ன வேலை செஞ்சாலும் சரி வெளியே இருக்கிறவங்க தான் மாட்டுவாங்களோ தவிர இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே சேஃபா தான் இருந்துட்டு இருப்பாங்க. அது இல்லாம இவங்க என்ன வேலை பண்ணுவாங்கன்னா எப்பயுமே நாடை விட்டு நாடு போயிருவாங்க. ஒரு போர் வருதுன்னா போர் வர்ற இடத்துல இவங்க இருக்கவே மாட்டாங்க. இவங்க இங்க போற ஆரம்பிச்சு போட்டு இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா சைப்ரஸ்ல போய் உட்காந்துப்பாங்க, ஜெருசலத்துல போய் உட்காந்துப்பாங்க. இவங்க எப்படின்னா ஊரு விட்டு ஊரு போய் வந்து பங்கர்ல ஒளிறவங்க. ஆனா வந்து அமாசை மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க பங்கர்ல ஒளிஞ்சிருக்காங்க, பயந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, யூதர்கள் பொதுவா சொல்லுவாங்க. ஆனா நெத்தன்யாகு எப்படின்னா ஊரு விட்டு ஊர் போய் வந்து தரைக்கடியில ஒளியக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால இப்ப வந்து ஒரு 9 மணி நேரமா எந்த ஒரு வீடியோ வேற இல்லாம இருந்திருக்கு. ஒருவேளை வந்து அவருக்கு ஒண்ணுமே ஆளினா உடனே அதை வீடியோ போட்டா மட்டும்தான் அது கிளியர் ஆகும். அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா என்ன வந்து எதிர்பார்க்கப்படுதுன்னா அங்க முக்கியமான நபர்கள் இருந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 100க்கும் 200க்கும் நடுவுல இருக்கிற அளவுக்கான ஆம்புலன்ஸுகளும் போலீஸ் வண்டிகளும் அங்க போயிருக்குது. அந்த தெரு முழுவதும் இப்ப தடை செய்து வச்சிருக்காங்க. அந்த தெருவுக்குள்ள எந்த ஒரு மீடியாவும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து அங்க உண்மையாலுமே எதுவுமே ஆலைனா மீடியா வரக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. ஆனா மீடியா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தெருவை இன்னைக்கு பிளாக் பண்ணிருக்காங்க. இதுவரையும் பிளாக் பண்ணல 2 நாளா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மதியானத்துல இருந்து அந்த தெருவை வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா மீடியாவை விடாததின் காரணமாகத்தான் எங்கேயோ தூரத்துல இருந்து பில்டிங் மேல இருந்து எடுக்கிறாங்க. அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக அந்த ஏரியா பாத்தீங்கன்னா அப்படி ஃபுல்லா வந்து அந்த சிவப்பு கலர் நிறத்துல இருக்கக்கூடிய வாகனத்தால வந்து நிரப்பப்பட்டிருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பெரும் எமர்ஜென்சி இப்ப அங்க ஏற்பட்டிருக்கு. ஆனா அது யாரு அப்படிங்கக்கூடிய தகவலை வந்து இஸ்ரேல் தான் வெளியிடணும். ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தகவலை கேட்கும் போதே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப முஸ்லிம் நாடுகளுக்கு தான் எதிராக போய்கொண்டிருக்கு. அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க, அவங்க தளத்தை உங்களுடைய இடத்துல வைக்காதீங்கன்னு சொல்லிட்டுதான் இப்ப ஈரான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் சவுதியும் யுஏஇயும் வந்து கெஞ்சினாலும் என்ன கேக்குறாங்கன்னா நாங்க வந்து இப்ப இந்த தடவை போர் செய்யறதுக்கு அமெரிக்காவுக்கு எங்களுடைய வான்வெளியை நாங்க கொடுக்கல, அதனால ஏன் எங்களை அடிக்கிறீங்க, நம்ம எல்லாம் ஒரு அண்டை நாடுகளா இருந்துட்டு முஸ்லீம் நாடுகளா இருந்துட்டு இப்படி அடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே வந்து மனசை தொடுற மாதிரி கேள்வியெல்லாம் வந்து யுஏஇயும் சரி, அதுக்கப்புறம் வந்து பக்கத்தால இருக்கக்கூடிய சவுதியும் சரி கேட்டிருக்காங்க ஈரானை. அதுக்கு ஈரான் சொல்லிட்டாங்க, உங்களை நாங்க எங்கப்பா அடிச்சோம், உங்களை நாங்க அடிக்கவே இல்லப்பா, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை தானப்பா அடிச்சோம்,
எனக்கு நீங்க எப்பயுமே வந்து நண்பர்கள் தான், அவங்கதான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டு ஈரானும் ஒரு போடா போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, இவங்கள்ட்ட எல்லாம் வந்து வான் தடுப்பு சாதனங்கள் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. ஏன்னா இந்த நாடுகள்ல எல்லாம் பெருசா போரே வராது. போர் வர்றதுக்கான என்ன இருக்காதுன்னா வாய்ப்புகளே இருக்காதுங்கிறதுனால கத்தாரு, யுஏஇ, அதுக்கப்புறம் வந்து சவுதி எல்லா பக்கமுமே பாத்தீங்கன்னா வான் தடுப்புகள் இருக்கு. ஆனா அதிகமா இல்லாம இருக்கு. அதுல பஹ்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில வான் தடுப்புகளை வச்சிருக்கிறதுனாலதான் சரியான அடி வாங்கி இழப்புகளை தழுவி இருக்காங்க. எல்லா பக்கமுமே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேட் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஈரான் அடிச்ச அடி எல்லாமே அங்க சக்சஸ் ஆகி வச்சிருக்குது. அதே நேரத்துல வந்து இப்ப யுஏஇல இருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா 50% அதிகமான வான் தடுப்புகளை அதை பயன்படுத்தி ஏவுகணையை தீர்த்துட்டாங்களாமா. இன்னும் இருக்கிறதே கொஞ்சம் தானம்மா. அதாவது 2 நாளுக்குள்ள 50% அதிகமா முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கணும்? இன்னும் 2 நாளைக்கு தாக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்களால தடுக்க முடியாது. தடுக்க முடியாட்டுன்னா என்ன ஆகும்னா இப்ப காசாவில லெபனான்ல எல்லாம் வான் தடுப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லாம இருந்தா என்ன ஆகும்? அடிக்கிறது எல்லாமே வந்து விழுகும். அந்த மாதிரிதான் இவங்களுக்கும் வந்து தீர்ந்து போச்சுன்னா இவங்களால அடிக்க முடியாது. இந்த நேரத்துல போய் கேக்குறாங்க. இந்த நேரத்துல கேட்டா அமெரிக்காவால கொடுக்க முடியல. எத்தனை நாடு கொடுப்பாங்க? சவுதி கொடுப்பாங்களா, யுஏஇ கொடுப்பாங்களா, பஹ்ரைனுக்கு கொடுப்பாங்களா, இல்ல பக்கத்தால இருக்கக்கூடிய கத்தாருக்கு கொடுப்பாங்களா? எத்தனை நாடு கொடுக்க முடியும்? அவங்களுக்கு எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய தளங்களுமே அவங்களுடைய தளங்கள் தான். அப்படிங்கும்போது முக்கியமான தளங்களை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி கொடுக்கணும்னா கூட இப்ப இஸ்ரேலை காப்பாத்துவாங்களா? அவங்க இதெல்லாம் காப்பாத்துவாங்களா? மத்திய கிழக்கு நாடுகளை காப்பாத்தணுமா இல்ல வந்து இஸ்ரேலா அப்படிங்கக்கூடிய முடிவு வரும்போது இஸ்ரேல் பக்கம் தான் அமெரிக்கா நிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல அமெரிக்காவே இப்ப வந்து என்ன ஆயிட்டு இருக்காங்க, எல்லா பக்கமும் வந்து ஒரு 2 வாரத்துக்கு நாங்க சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இது ஒரு 2 வீக்ஸ் போகும் இருக்காங்க. அப்பா 2 வீக்ஸ் எல்லாம் போச்சுன்னா இது வந்து நிலைமை ரொம்ப மோசமா போயிரும். ஏன்னா எண்ணெய் விலை எங்கேயோ போய் உச்சத்தை தொட்டுரும். 2 வீக்ஸ் எல்லாம் போனா நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது. அதனால வந்து 2 வீக்ஸ்லாம் இதெல்லாம் கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து ப்ரே பண்ணணும். ஏன்னா வந்து ரொம்ப நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது 2 வீக்ஸ் எல்லாம் போகும்னு சொல்லிட்டு இருக்கனால இவங்க எந்த ஏவுகணையும் யாருக்கும் கொண்டு போய் ஃபில் பண்ண போறது இல்ல. அப்ப ஃபில் பண்ணாட்டினா என்ன ஆகும்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து எல்லா ஏவுகணையும் தீர்ந்ததுக்கு பிறகு அவங்களும் என்ன பண்ணி ஆகணும், வேற வழி இல்லாம அடி வாங்கிதான் ஆகணுங்கிற நிலைமை வந்துடும். இதுவரை யுஏஇலேயே வந்து பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட தாக்குதலை ஈரான் பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஒரு 11 தாக்குதலை தான் வந்து சக்சஸ் பண்ணிருக்காங்க. மிச்சது எல்லாத்தையுமே யுஏஇ சுட்டு வீழ்த்திட்டாங்க. அப்போ முதல் கட்டமா சுட்டு வீழ்த்ததெல்லாம் ஓகே, அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு அடிக்கும் போது ஒன்னும் பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்துடும். அதனாலதான் இப்ப போய் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்காட்ட நாங்களா ஆப்ரஹாம் திட்டத்துல இருக்கிறோம் இல்ல, ஜோர்டான்லாம் போய் கெஞ்சிருக்காங்க, எங்களை கொஞ்சம் காப்பாத்துங்க இந்த ஈரான்ட்டு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனா வந்து அமெரிக்கா இஸ்ரேலவே ஈரான்ட்டு இருந்து யார் காப்பாத்துவான்னு தெரியல. ஆனா அவங்கள்ட்ட போய் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் கெஞ்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாததின் காரணமாகத்தான் அவன் வந்து இவங்களை பிரிச்சு விளாண்டு இருக்கான். இதுல வந்து மறுபடியும் பார்த்தா ஈரானுக்கு பயந்துட்டு அவங்கள்ட்டதான் போய் நிக்கிறாங்க. ஆனா வேற வழி இல்ல. இந்த தடவை வந்து அவங்களாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க. ஆனா எதுவும் முன்னாடியே வாங்காததின் காரணமாக இப்ப எல்லா பக்கமுமே வந்து ஏவுகணைகள் தீர்ந்துட்டு இருக்குது. ஆனா ஈரான்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஏவுகணைகளை அவங்க பங்கருக்குள்ள வந்து பதுக்கி வச்சிருக்காங்க. முதல் 2 நாள் தடுத்தாலும் தடுங்கடா, அதுக்கப்புறம் அடுத்து இருக்குது பாருங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமே ரொம்ப திணறி போயிரும். கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஆயிரும் பாத்தீங்கன்னா காசா மாதிரி ஆனாலும் ஆயிரும். அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்குது. இதுல மட்டும் இந்த நெத்தன்யாகுடைய விஷயம் மட்டும் உறுதியாச்சுன்னா இன்னும் நல்ல பலமா போயிரும். கண்டிப்பா கோமேனி மாதிரியான ஒரு தலைவரை இழந்ததுக்கு ஒரு பெரிய பதிலடியாக வந்து அது இருக்கும். பார்க்கலாம். ஈரானும் வந்து உறுதியா வந்து நெத்தன்யாகு வந்து அங்கதான் இருந்தாருங்கிறத சொல்ல முடியாது. அவங்க வந்து கிளைம் பண்ணிருக்காங்க, நாங்க வந்து அந்த ஆபீஸ வந்து அட்டாக் பண்ணிருக்கோம், அதுல வந்து நெத்தன்யாகு வந்து இறந்திருப்பாருன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிருக்காங்க. மீடியா எல்லாமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் இன்னும் முழுசா தகவல் கொடுக்கல. ஆனா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது அப்டேட் வந்தா நம்ம அடுத்தடுத்து உடனே வந்து அறிவிப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரமலான் மாசத்துல ஒரு ஹதியாவாக மெம்பர்ஷிப் இருக்குது, ரமலான் ஸ்பெஷல் ஹதியான்னு சொல்லிட்டு அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.